கோர்ஸ் விற்று மக்களை ஸ்கேம் பண்ணி துட்டு சம்பாதிக்கிற ஆளுங்களை பார்த்து சொல்கிறான். ஒருத்தர் டார்கெட்டர்லாம் அங்கே ட்ரேடிங்கில் அவ்வளோ காசு வருதுன்னா எதுக்கு நீ வந்துட்டு கோர்ஸ் விற்கணும்? அதுவும் இல்லாமல் இந்த ட்ரேடிங் கற்றுக்கிட்டு காசு சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ மேசிவ் ட்ராப். அப்படி ட்ரேடிங்லேயே அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா அவன் எதுக்கு கோர்ஸ் விற்கணும்? வரமாட்டான் சார், அவன் வரமாட்டான். So, hello ladies and gentlemen, it's me, evil sugar daddy, Chad. ஏன்னா அவன் எப்பவுமே ட்ரேடிங் பற்றி பேசுவானே, இது என்னன்னு கேட்டால் அவன் தூங்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவன் இல்லை, அவனோட ஆல்ட்ரு ஈகோ. நான் இவனுக்கு வரும்போலாம் இல்லை, என்ன வேணால் பேசலாம். அது வேற வாயி, இது நார வாயி. இப்போ சமீப காலமாக எஜுகேஷனே வேஸ்ட்டு, மேட்ரிக்ஸ் இது வெளில வாங்க எப்படியும் ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கா. அண்ட் அதே மாதிரி இன்னொரு கும்பல் ட்ரேடிங்கே ஸ்கேமு, கோர்ஸ் விற்று பழைக்கிறானோ, அப்படி ட்ரேடிங்கில் அவ்வளோ பணம் சம்பாரிச்சு அப்புறம் ஏன் கோர்ஸ் விற்கணும், இப்படி ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு. இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன் ஆன் ட்ரேடிங் as well as எஜுகேஷன் அதையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஈவில் சேட் ஆன் டியூட்டி. இந்த வீடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம், ரெண்டாவது ஜேகே அண்ட் சத்யா சொன்னது என்னோட மாற்று கருத்து, அண்ட் மூணாவது ட்ரேடிங் அண்ட் கோர்சஸ், அதை பற்றியுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். முதல்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வேஸ்ட்டானு கேட்டால் நோ, எஜுகேஷன் இஸ் மஸ்ட். பட் அது சில விஷயத்தில் எப்படி மிஸ்லீடிங்காக இருக்கிறதா என்னோட ஒப்பீனியனு. நீங்கள் நிறைய பேர் 11th or 12th டிஃபரன்ஷியேஷன் படிச்சிருப்பீங்க. ஆனால் இதில் எத்தனை பேர் இது எதுக்கு படிக்கிறோம், இது லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு படிக்கிறோம்? ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஏதாவது 1-2 பேர் இருப்பாங்க, அதுவும் அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், அதனால இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் நம்ம லைஃப்பில் ரொம்பவே யூஸ் ஆகும். இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரத்தில் ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுது. இதோட ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அதாவது ஆப்பிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவலாக இருக்குது டிவைட் பை எவ்வளோ டைம் எடுத்துச்சு அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் தான் கிடைக்கும். பட் டிஃபரன்ஷியேஷனில் இந்த டிஸ்டன்ஸில் இவ்வளோ ஸ்பீட் ட்ராவலாக இருக்குது, இந்த டிஸ்டன்ஸில் இவ்வளோ ஸ்பீட் ட்ராவலாக இருக்குன்னு உங்களால் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் எவ்வளோ ஸ்பீடில் ஆக்சிலேட் ஆகுது, வெலாசிட்டின்னு, இது எல்லாமே உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் உங்களால் மைன்யூட் வேல்யூஸை கூட டிஃபரன்ஷியேஷன் மூலிமா உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும். பட் இப்படியா நம்ம படித்தோம்? ஆமான்னு சொன்னீங்கன்னா யூ ரியலி காட் அ குட் டீச்சர். பட் எனக்கு அப்படி கிடையாது. இங்கே சிஸ்டம் உண்மையிலே நல்லாயிருக்கு, பட் அதை சொல்லிக் கொடுக்குற வே தான் இங்கே பிரச்சனையே. இப்போ சொல்லிக் கொடுக்குறவங்க ஒன்றும் தெரியாதப்ப நம்ம எப்படி ப்ராப்பராக கற்றுக்க முடியும்? சொல்லிக் கொடுக்குறதுனா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதோ இல்லை கால்குலேஷன் போடுறதோ அது கிடையாது. ஏன் அதை படிக்கணும், ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது அதை சொல்கிறேன் நான். ஒரு விஷயத்தை எதுக்கு படிக்கணும்னே தெரியாமல் படிக்கிறதுனால என்ன யூஸ்? உடனே நீ படிச்சிருக்க மாட்டேன், நீ மக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அண்ணன் டாப்பர் கைஸ். M1 M2 M3லாம் அண்ணன் புடி என்ன சாதலாம் நினச்சிங்க என்ன. பட் டு பி ஹானஸ்ட், அதை படித்தனே தவிர அது ஏன் படித்தோன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒரு ப்ரொஃபஸருக்கு ஏன் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறோன்னா முதல்ல எதுக்கு சூஸ் பண்ணணும்? மணி ஃபேக்டருக்காக. சில பேர் பேஷனாக பண்ணுவாங்க, லைக் ஜேகே அண்ட் யூடியூப் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜாப் வெறும் மணிக்காக பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா இங்கே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் எடுத்தால் போதும். அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே போதும். அப்படி இருக்கப்போ அவன் என்ன பண்ணுவான்? மனப்பாடம் பண்ணியோ இல்லை எப்படியாவது படிச்சிருவான், எப்படியா படித்து மார்க் எடுத்துருவான். ஸோ வெறும் மணிக்காக பண்ணால் இது உங்களை சுற்றி உள்ள எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். ஏன் உங்களே அஃபெக்ட் பண்ணும்? ஏன்னா நீங்களே ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படின்னா கடைசி வரை ஒரே லைஃப் தான் நீங்கள் லீட் பண்ணுவீங்க. இது மேட்ரிக்ஸ் எல்லாம் வேறு என்ன நான் சொல்லுவேன். இதே ஒருத்தர் பேஷனோட படித்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் அவன் தன்னோட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருப்பான். அதை சொல்லிக் கொடுக்குறவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஓகே இப்படி சொல்லிக் கொடுக்கலாம், அப்போ தான் அவங்க கிளியராக புரியும்னு ஸ்ட்ரக்சர் பண்ணி சொல்லுவாங்க. ஜாப் போகிறது தப்பு இல்லை, பட் அது கடமைக்குன்னு பண்ணால் அதை நான் ராட் ரேஸ்ன்னு தான் சொல்லுவேன். உடனே இப்போ ஃபேமிலி யார் பார்த்துப்பா, பிடிக்கதோ பிடிக்கல நான் ஜாப் போய் தான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா ஜாப் போகிறது முதல்ல எதுக்கு? மணிக்காக. நான் சொல்கிறது சேம் தான். உனக்கு பிடிச்சதை படி, அதில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோ, மணி தானாக வரும். இதை நான் ரொம்ப இழுக்க விரும்பல. ஏன்னா ஜேசன் சாமுவேல் ஆல்ரெடி ஒரு பெரிய படம் விட்டுருக்காரு, 3 மணி நேரம், அருமையான படம், தயவுசெய்து போய் பாருங்கள். அவ்வளோதான். ரெண்டாவது ஜேகே அண்ட் சத்யா. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இந்த யூடியூப் பையன் நான் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னான்னா அந்த ஜேகே வந்து ட்ரேடிங்கை ஸ்கேம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. கோர்ஸ் எடுத்து பிழைக்கிற நாய் இப்படி தான் சொன்னேன். நடை
அவன் கௌதம சொன்னாலும் பொதுவாக சொன்னாலும் நானும் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ ஹேவ் டு கிவ் கிளாரிஃபிகேஷன். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஜெய்கே என்ன சொன்னால், அதுவும் இந்த ட்ரேடிங் கற்றுக்கிட்டு காசு சம்பாதிக்கன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ மேசிவ் ஸ்கேம். எழுதி வச்சிருக்கேன் வரேன். இது ஃபஸ்ட்டு ட்ரேடிங்காக என்னன்னு தெரியுமா ப்ரோ? நீங்கள் ட்ரேடிங் கோர்ஸ்ன்ற பேரில் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்களா, அவனோட விடு, அவனை நானே போட்டு அடிப்பேன். அதுக்கப்புறம் வர வெயிட். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, ட்ரேடிங்னா என்னன்னு தெரியுமா? மார்க்கெட்னா என்னன்னு தெரியுமா? ப்ரோக்கர்னா என்ன? இன்ஸ்டியூஷன்ஸ், பேங்க், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இவங்கலாம் யாரு? மார்க்கெட் மேக்கர்ஸ்னா யாரு? பிளாக் பாக்ஸ்னா என்ன? ஒரு பேங்க் நினச்சா ஒரு மார்க்கெட்டை என்ன பண்ண முடியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? சும்மா டைம் தான் படிச்சு பாருங்க, யூ கெட்டணும். அதெல்லாம் தாண்டி இந்த மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு அல்காரிதம்னு கூட சொல்லலாம். சும்மா இங்கே ஜோசியம் பார்த்துட்டு ஓகே இப்போ மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறேன், கீழே போக நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் சும்மா ப்ரெடிக்ஷன் நினச்சிங்கன்னா வாட்ச் திஸ் வீடியோ. I made quite a lot of money with pure luck. I mean, I think it was pure luck. It certainly wasn't mathematical modeling. But in looking at the data, after a while I realized, hey, looks like there's some structure here. But the real thing was to gather a tremendous amount of data. And gradually these models got better and better and better and better. His name is Jim Simons. ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ரெனிசன்ஸ் டெக்னாலஜி, a large hedge fund company. இவரோட சிஏஜிஆர் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியுமா ப்ரோ? சிஏஜிஆர்னா க்ரோத் ரேட் லைக் ஆனோட எவ்வளோ காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க, 65%. அது எப்போ 1988. அவரோட ஜோசியம் பார்த்து பண்ணாரா? தே ஹேட் மெனி குவான்ஸ்னா குவான்டிடேட்டிவ் அனாலிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ் ஹூ பர்சியூட் டிகிரி இன் ஃபினான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ். ஃபினான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ் உண்மையிலே ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட். லைக் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லாம் ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட். அவங்களை ஹையர் பண்ணி பழைய மார்க்கெட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதில் ஒரு என்ட்ரி மாடல் கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க லூஸா? அவங்க மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணுற? நீ ஒரு மேத்தமெட்டிஷியன் கேட்டால் ருக்கோ ஜானா சமர்க்கரோ. மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு குவான்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் மேக்கர்ஸோட பிஸ்னஸ் மாடல் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, இப்போ இவங்களாம் ஏன் குவான்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, தேர் ஹேண்ட்லிங் ஹியூஜ் மணி. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது இவங்களோட என்ட்ரி ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். என் ஜாப் போகிறவங்க பென்ஷன் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு மாதம் ஒன்று தருவாங்களே, அது மார்க்கெட்டில் எவ்வளோ லிக்விடிட்டி கிரியேட் பண்ணணும்னு தெரியுமா? ஸோ ஒரு மார்க்கெட் மேக்கரோட பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ட்ரி மாடலை கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஐசிடி கான்செப்ட்ஸ். இங்கே இன்னொரு மெத்தட் போயிட்டு இருக்கு. அதாவது ஐசிடி கான்செப்ட்ஸ் எஸ்எம்சி கான்செப்ட்ஸோ தனித்தனி நினச்சிட்டு தெரியலானோ. என்னடே உடனே டெக்னிக்கலாக பேச நினச்சிடாதீங்க. ஐசிடினா இன்னர் சர்க்கிள் ட்ரேடர். அவர் கிரியேட் பண்ண கான்செப்ட் தான் ஐசிடி கான்செப்ட். ஐசிடி கான்செப்ட்ஸும் எஸ்எம்சி கான்செப்ட்ஸும் ஒன்று. இவரோட கான்செப்ட்ஸ் மார்க்கெட்டோட அல்காரிதம் ஃபைனாக டிஃபைன் பண்ணும். லைக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இவர் எவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு தெரியுமா ஆன்லைனில் ஃப்ரீயாக? இதெல்லாம் என்ன ஸ்கேமா? எனக்கு இவர் மார்க்கெட் மேக்கரான கூட டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் மார்க்கெட் மேக்கர் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வந்து இவரோட வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன். நான் அது ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு வேணா சொல்கிறேன். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி டூ ரிசர்ச் அண்ட் ஸ்பீக். யூ காட் ஃபாலோவர்ஸ். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஓகே, ட்ரேடிங்கே ஸ்கேம் பண்ணுற மாதிரி தான் நினைப்பாங்க. என்ன இது? எவ்வளோ ரியல் ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த தர்க்கம் எப்படி பண்ணுறதுனால எல்லாரையும் சொல்லக்கூடாது. ஓகே ஜேகே நீ போ. யார்டியூப் நீ வா. யூடியூப் ஃபேமிலி. யார்டியூப் நீ என்ன சொன்ன? இன்டர்நெட்லேயே ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன? இன்டர்நெட்லேயே கற்றுக்கோங்க தானே சொல்கிறேன். நான் வராயிரு. நீங்கள் எல்லோரும் யூடியூப் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன் யூடியூப் நீங்களே வந்து உங்களோட வீடியோட என் கார்டில் அந்த எஜுகேஷன் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவில் 6 minutes 56 seconds கைடட் லேர்னிங் ஒரு விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை போய் பாருங்கள். இப்போ ஒரு பர்சன் ட்ரேடிங் கற்றுக்கணும், அதான் அவரோட மெயின் கோல்னு வைங்க. பட் அவன் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் அவன் வந்து இன்டர்நெட்டை சர்வ் பண்ணும்போது அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் நிறைய குப்பையாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக குப்பையாக தான் இருக்கும். 1-2 வீடியோ நல்லா இருக்கும். ஸோ ட்ரேடிங்னு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் உள்ள டாப்பிக்கை சர்ச் பண்ணும்போது அவன் நிறைய மிஸ்டேக்கான இன்ஃபர்மேஷனை கற்றுப்பான். இப்படி எல்லா வீடியோவும் அவன் பார்த்தா அவனுக்கு ஒரு கிளியர் வியூவே இருக்காது. முதல்ல அவனுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணவே தெரியாது. நீங்களே உங்கள் வீடியோவில் நான் வீடியோ எடிட்டிங்கை ஃப்ரீயாக தான் இன்டர்நெட்டில் கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ வீடியோ எடிட்டிங் வரும்போது இங்கே ரிஸ்க் பெருசாக இல்லை. அதாவது மணி நீங்கள் ஒன்று ப்ளே ஆக போகிறதே கிடையாது, நீங்கள் லாஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு டூல் படிப்பீங்க, அந்த டூலை வந்து ப்ரீமியர் ப்ரோ இல்லை எஃப்சிபி இல்லை டாவின்சி சால்வ் இல்லை ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுவீங்க. இப்போ உடனே அந்த டூலை மாஸ்டர் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அகைன் போய்ட்டு வீடியோ பார்ப்பீங்க, அகைன் வந்து அப்ளை பண்ணுங்க. இப்படி தான் உங்களை கரெக்ட் பண்ண முடியும். இதுவும் ட்ரேடிங் ஒன்றா. இங்கே நீங்கள் இன்டர்நெட்டில் படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கே மணியை வச்சு தான் பண்ண முடியும். பணம் ரொம்ப முக்கியம்டா, கொடுக்காப்ல. நீங்கள் கேட்கலாம், அப்போ டெமோ ட்ரேடில் பேப்பர் ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ட்ரேடிங்கிறது வெறும் டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது. இங்கே எமோஷன்ஸ் பயங்கரமாக ப்ளே ஆகும். இப்போ டெமோ ட்ரேடிங் வரும்போது உங்களுக்கு ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் டெமோ ட்ரேட் நல்லா பண்ணிட்டு ரியல் மணியை வச்சு பண்ணும்போது நீங்கள் வேற ஒரு யூனிவர்ஸையே பார்ப்பீங்க. இது வீடியோ எடிட்டிங் மாதிரி சும்மா சாஃப்ட்வேர் கிடையாது. வீடியோ எடிட்டிங்கே ரொம்ப கஷ்டம் தான். பட் இங்கே ரியலாக மணி ப்ளே ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி எவனா ஒருத்தன் இன்டர்நெட்டில் படிச்சுட்டு அவன் ட்ரேட் பண்ணி மணி லூஸ் பண்ணால் நீங்கள் பொறுப்பு ஏற்றுப்பீங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்ககிட்ட மட்டும் படித்தா அவன் மணி லூஸ் பண்ண மாட்டானா? இப்போ அந்த பர்சன் ஒரு ப்ராப்பரான மென்டரிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண
பண்ணும்போது அவனை கைட் பண்ண ஒரு மென்டர் எப்பயுமே இருப்பாங்க. அந்த மென்டருக்கு ப்ரியராக மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட இன்புட் எப்பயுமே அந்த பர்சனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தான் ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம். இன்னொன்று, அவன் ட்ரேடிங்காக லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா அவன் ஏன் கோர்ஸ் ரன் பண்ணும்? இது 2 பேருமே கேட்டிங்க, ஜேகே அண்ட் சத்யா 2 பேருமே. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். இது என்னோட இந்த மந்தோட P&L. ஃபர்ஸ்ட், எனக்கு ப்ராஃபிட்டை ஷோ பண்ண பிடிக்காது அன்லெஸ் ஆர் அன்டில் இஃப் இட் ஆட்ஸ் வேல்யூ டு பீப்புள். ஏன்னா இது பீப்புளை மேனிபுலேட் பண்ணும். இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே நம்மளும் ஜாயின் பண்ணால் இவ்வளோ மணி மேக் பண்ணால் நினைப்பாங்க. அது இல்லை ட்ரேடிங். ட்ரேடிங் இஸ் அ ஸ்கில் தட் கிவ்ஸ் அ லைஃப் டைம் ஃப்ரீடம். பட் எண்ட் ரிசல்ட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் குவிட் பண்ணுவீங்க. இப்போ உங்களே எடுத்துக்கோங்க, யூடியூப்ல வியூஸ்க்காகவா இல்லை மணிக்காகவா வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு போடுறீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறீங்க, ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆகும். இதுதான் ட்ரேடிங்கும். யூ ஹேவ் டு என்ஜாய் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராஃபிட்ன்றது ஒரு பர்சனை கண்டிப்பாக மேனிபுலேட் பண்ணும். அவன் என்ன நினைப்பா, ஓகே நம்மளும் ட்ரேடிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நம்மளும் இவ்வளோ மணி மேக் பண்ணும். இது மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் தானே. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறவங்க ப்ரோக்ராம் எடுத்து ஸ்கேம் பண்ணுறாங்க, அவங்களே ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. நான் என்னோட மந்த்லி P&L காட்டிட்டேன். இப்போ ட்ரேடிங்கில் உண்மையிலே மில்லியன் கணக்கில் மணி மேக் பண்ணுவாங்க, கோர்ஸ் ரன் பண்ண மாட்டான். அதானே உங்களோட வியூ. ருக்கோ ஜானா சமர் கரோ. உங்களுக்குலாம் உமார் அஷ்ரஃப், பலடின், இல்லை ஹேனா ஃபோரெக்ஸ், இல்லை ICT இவங்களாம் தெரியுமா எனக்கு தெரியல. உமார் அஷ்ரஃப் இஸ் a millionaire trader. Okay, like he's having 3 Lamborghini something. இது ட்ரேடிங்ல மணி மேக் பண்ணுது. And he is also the founder of Tradezilla. இவர் ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. அண்ட் அதோட பேரு ஸ்டாக் மார்க்கெட்டிங் லேப்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டிங் லேப்ஸ் ஏதோ ஒன்று. அண்ட் ரெண்டாவது பலடின் புட்டியா. இஸ் அ ஃபண்டட் ட்ரேடர், பில்லியன் கணக்கில் ஃபண்டிங் வச்சிருக்காரு. இவரும் ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாரு. அண்ட் மூணாவது ஹேனா ஃபோரெக்ஸ். அவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ரன்னிங் எ மென்டரிங் ப்ரோக்ராம். இப்போயாச்சும் புரியுதா ப்ரோ? கோர்ஸ் ரன் பண்ணுறது தப்பு இல்லை, அண்ட் அது ஸ்கேமும் இல்லை அன்லெஸ் அதுக்கப்புறம் வர வெயிட். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, அதை வச்சு மல்டிபிள் சோர்ஸ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா அதில் என்ன தப்பு? அது குவாலிட்டியாக அங்கே சொல்லித்தரவனுக்கே ஒன்று தெரியும்னா அப்போ ஒத்துக்கிறேன் அது ஸ்கேம். பட் எல்லாரும் அப்படி கிடையாது. இப்போ காலேஜ் படிக்கிற, ஸ்கூல் படிக்கிற, அவங்க சொல்லித்தரவனுக்கே ஒன்று தெரியும், அது பேர் என்ன? இப்போ ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்கேம்னா இதுவும் ஸ்கேம் தானே. சரி, முதல்ல ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எதுக்கு ஜாயின் பண்ணணும்? அது குறிப்பாக ட்ரெயினிங்க்கு எதுக்கு ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சன் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் IT, இன்னொருத்தர் மெக்கானிக்கல். இப்போ 2 பேருக்கும் காமனாக ஒரு கான்செப்ட் தெரியுது. இதை ரியல் டைமில் அப்ளை பண்ண சொன்னால் இந்த IT கை தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், ஏன்னா இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இதே தான் ட்ரேடிங்க்கும். ட்ரேடிங்கில் தியரிட்டிக்கல் நாலேஜோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டூடெண்ட்டோட ட்ரேடை காட்டுறேன். இந்த ட்ரேட் ப்ரொசீஜர் படி, அதாவது இவரோட என்ட்ரி மாடல் படி இந்த ட்ரேட் கரெக்ட். ஆனால் இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு இவர் இந்த ட்ரேட் எடுத்துக்க கூடாது. ஏன்னா லைக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டே கொடுக்கல, லைட்டாக இம்பேலன்ஸை ஃபில் பண்ணி ரீட்ரேஸ் தான் இருக்குது. சரி, இதை நான் டெக்னிக்கலாக சொல்லி ஆகணும். இதை எப்படி சொல்கிறது, புரியுற மாதிரி உட்காந்து இப்படி தான் சொல்லி ஆகணும். உடனே மேனிபுலேட் பண்ணுறதா நினைக்காதீங்க. என்னதான் இவரோட என்ட்ரி மாடல் பர்ஃபெக்டாக, அதாவது தியரிட்டிக்கலாக பர்ஃபெக்டாக இருந்தாலும் இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு இந்த என்ட்ரி மாடல் யூஸ் பண்ணதுனால இவரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இது நீங்கள் இன்டர்னில் படிச்சிருந்தா அது கிடச்சிருக்குமா? ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்நெட்டில் நிறைய நாலேஜ் இருக்குது, அதாவது அங்கங்கே ஸ்பிட் ஆகி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியல் டைம் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒன்று நீங்கள் ட்ரையல் எரரில் கற்றுக்க முடியும், அப்படி இல்லைனா ஒரு ப்ராப்பர் மென்டர் கைடன்ஸில் கற்றுக்க முடியும். ஏன்னா அந்த பர்சனுக்கு ப்ரியராக மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்போ என்ட்ரி எடுக்கணும், ஏன் சில நேரத்தில் என்ட்ரி மாடல் கரெக்டாக இருந்தாலும் அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதுக்கு தெரியும். ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெறும் டெக்னிக்கல் நாலேஜ்க்காக தான் போகாதீங்க, மென்டரிங்காக போக, அதாவது கைடன்ஸ்க்காக போங்க. சரி, இப்போ சொல்லுங்க ப்ரோ, ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது தப்பா? கோர்ஸ் ரன் பண்ணுறதோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போகிறதோ தப்பு இல்லை. ஸ்கூல் காலேஜ் மஸ்ட். ஸ்கூலுக்கு போடா. பட் எங்கே படிக்கிறோம், யார்கிட்ட படிக்கிறோம், கரெக்டாக சொல்லித்தராங்களா, முதல்ல சொல்லிக் கொடுக்குறவங்களே தெரியுதா, இதுதான் முக்கியம். ஒரு இடத்துல எனக்கு ப்ராப்பராக நாலேஜ் கிடைக்குதுன்றதப்ப நான் ஏன் அங்கே கற்றுக்கூடாது? எனக்கு டைம் சேவ் ஆகுது, எனக்கு கைடன்ஸ் இருக்குது, அப்படி அஃபோர்ட் பண்ண முடியலையா, இன்டர்நெட்டில் சர்வ் பண்ணுங்கள், செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள், ட்ரையல் கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. நான் டைம் ஆகும்னு சொன்னேனே தவிர லேர்ன் பண்ண முடியாதுன்னா சொல்லவே இல்லை. கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். ஆனால் ட்ரேடிங் வரப்போ பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் மணியில் ப்ளே பண்ணுறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் ஒரு Q&A வீடியோ சத்யா மேக் பண்ணதில் நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன், ப்ரோ வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டிருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஐடியா ரொம்ப நாளாக இருக்குது, பட் இப்போதைக்கு வேண்டான்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். போட்டோம், கொஞ்சம் வருஷம் போட்டோம், அப்போ பண்ணிக்கலாம் மாஸ்டர் கிளாஸ், அது பேர் என்னன்னுலாம் தெரியாது. ஸோ எஸ், பிகாஸ் ஹி காட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹி காட் ஸ்கில்ஸ். அவர் ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி சொல்லி கொடுத்தா நம்மளால் இன்னும் ஈஸியாக கற்றுக்க முடியும், நிறைய டைம் சேவ் ஆகும். இந்த மென்டரி ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ண காரணம் என்னன்னா மணி ஃபேக்டர் உண்டு, அதை தாண்டி இங்கே நடக்கிற மேனிபுலேஷன். இந்த வீடியோ பாருங்களேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோ யூஎஸ்டியில் ஒரு செல்லாரை போட்டிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கன்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டெய்லி ரீப்ளேஸ்மெண்ட் ஏரியாவில் 4 hours ஒரு சப்ளை. இதை பார்த்தா என்ன தோணுது, பிஸ்கூட்டில் ஒருத்த வந்து எல்லா சக்தி என்ன பண்ணுற, நானாடா இவ்வளோ மணி மேக் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்குது. அது இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதில் நான் ஆரோ மார்க் போட்டு வச்சிட்டேன், இந்த மாதிரி தான் மார்க்கெட் மேலே போகும்னு. இப்போ அதே டேட்டில் ட்ரேடிங் வியூவில் இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க.
ரைட் நோ ட்ரேடிங் வியூக்குள்ளே போயிட்டா இதுதான் நான் போட்டு வச்ச ஏரோ மார்க். ஏறி கொஞ்சம் கீழே இறங்கி மேலே போட்ட மாதிரியே நடந்திருக்கு. இப்போ நான் இங்கே கோடு போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தா இந்த கோடு இப்படி கீழே இறங்கி மேலே போயிருக்கு. கிட்ட ஜாப் போகாதீங்க ப்ரோ, ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் போகாதீங்க ப்ரோ, ட்ரேடிங் கற்றுக்கோங்க ப்ரோ, நீங்களும் மணி மேக் பண்ணலாம் சொன்னால் அது ஒரு ஸ்கேம். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் இவ்வளோ மணி மேக் பண்ணேன், நீங்களும் இவ்வளோ மணி மேக் பண்ணலாம் ஜாயின் பண்ணான்னு சொன்னால் அது ஒரு ஸ்கேம். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து 1000 rupees 2 lakhs மாற்றினேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து தொடர்த்திடுங்க, கிட்டையே போகாதீங்க. அதெல்லாம் லிட்டரலாக ஸ்கேம். உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா தயவு செய்து இன்ஸ்டா போகாதீங்க, அது வந்து ஒரு குப்பை. ஃபுல் மேனிபுலேஷன். ட்விட்டர் போங்க, நான் நிறைய ட்விட்டர் பேஜ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், வேணால் ஃபாலோ பண்ணிக்காங்க. டு கெயின் ஆக்சுவல் நாலேஜ். நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும், தயவு செய்து இன்ஸ்டா போகாதீங்க, அங்கே வெறும் மேனிபுலேஷன் மட்டும்தான் நடக்குது. அண்ட் நான் என்னோடய வீடியோவில் அங்கங்கே மேனிபுலேஷன் பற்றி பேசியிருப்பேன், ஸோ முடிஞ்சால் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ வீடியோட கடைசி டாபிக் வரும், ட்ரேடிங். அண்ட் முக்கியமாக ஸ்கூல்ஸ் காலேஜ் போகிற கிட்ஸ் இதை பாருங்கள். ட்ரேடிங் இஸ் ஆக்சுவலி எ பிஸ்னஸ். இங்கே யார் அதிக பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் மணி மேக் பண்ண முடியும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பண்ண நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி மாடல் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா நெவர் யூஸ் யுவர் ஓன் ஃபண்ட்ஸ். பிகாஸ் லைக் நீங்கள் மோஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கடை வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மணி லூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்கள் மேலே உள்ள ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடும். ஸோ ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி go with funded accounts, like start small. ரொம்ப கம்மி அக்கௌண்ட், $6,000 அக்கௌண்ட் வாங்கலாம். இட் காஸ்ட் அரௌண்ட் $59, like $4,500 rupees அவ்வளோதான் ஆகும். ஓகே, அதுவும் ஆஃபர் டைம் ரன் ஆச்சுன்னா $3,000 rupees அவ்வளோதான் ஆகும். இப்போ இந்த $3,000 rupees நீங்கள் லாஸ் பண்ணாலும் உங்களை எந்த விதத்துலையும் ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் அகெயின் ட்ரை பண்ணலாம், அகெயின் நீங்கள் ட்ராக்கில் இருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிராக் பண்ணிட்டீங்க, அதில் ப்ராஃபிட் ஸ்பிரிட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை வச்சு பெரிய அக்கௌண்ட் வாங்கலாம், உங்கள் வெல்த்தை நீங்கள் ஓரளவு பில்ட் பண்ணலாம். இதை பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸே ஓகே சூப்பர் பையன் நல்லா தான் கரியர் பில்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்து இன்னுமே பில்ட் ஆகும். அதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. Note this point. And working professionals, உங்களுக்கு ஜாப் போக பிடிச்சிருந்தா ஸ்டே தேர். பட் பிடிக்கலையா, ஃபாலோ யுவர் பேஷன். பேஷனில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மணி வரலையா, கெட் அ குட் இன்கம் சோர்ஸ் அண்ட் ஃபாலோ யுவர் பேஷன். அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாப் போங்க. ஜாப் போயிட்டு சைடில் ஒரு ஹை இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்னு இல்லை, உங்களுக்கு எதனால உங்களுக்கு பிடிச்சது. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரே வயசு 20s தான். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ரிஸ்க்காச்சும் எடுத்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலின்னு வந்துட்டால் உங்களால் ரிஸ்க் எடுக்கவே முடியாது. பட் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் கால்குலேட்டடாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சி எடுக்கணும். ஓகே, நீங்களாம் போயிட்டு ஓகே நான் மேட்ரிக்ஸ் வெளில வர போகிறோம் அப்படின்லாம் போய் குதிக்கூடாது. உங்களுக்கு உண்மையில ஒரு கரியர் பிடிச்சிருந்து அதில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் மணி தானாக வரும். இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ட்ரேடிங் ஸ்கேம் இல்லை, கோர்ஸ் ரன் பண்ணுறது ஸ்கேம் இல்லை. பட் அந்த கோர்ஸ் ரன் பண்ணுறவன் அவனுக்கே ஒன்றும் தெரியாமல் மேன்வேட் பண்ணானா அது லிட்டரலாக ஸ்கேம். அது இவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அது நான் எதுவுமே தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, நாலேஜ் இஸ் வெல்த், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ மேட்ரிக்ஸ் வச்சு நிறைய வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தாங்களே, லைக் எல்லோரும் மேட்ரிக்ஸ் வெளில வாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் வேஸ்ட் இப்படி ஒரு கும்பல் சுற்றிட்டு இருந்துச்சா, இப்போ இந்த மாதிரி வந்தோடனே இதை வச்சு கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன இதுவே ஒரு ஸ்கேம். இப்படி கண்டென்ட் மேக் பண்ணால் அதுவே ஒரு ஸ்கேமாக தான் எனக்கு தெரியுது. இது ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா இதை வச்சு கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க, இது ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா இதை வச்சு கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இது? சரி, அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இது ஆக்டிவ் ஸ்டைலில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பீஸ். எப்படி சொல்லுவான்? ஸோ அவ்வளோதான், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.